இப்படி வீடே மணக்கிற மாதிரி வறுத்து அரைச்ச மசாலால செஞ்ச செட்டிநாடு சிக்கன் குழம்பா கொதிக்க கொதிக்க இந்த மாதிரி சாதம், இட்லி, தோசை, சப்பாத்தின்னு எது கூட வச்சு சாப்பிட்டாலும் டேஸ்ட்டுக்கு எந்தவித குறைச்சலுமே இல்லாத இந்த ரெசிபி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? அப்புறம் இந்த செட்டிநாடு சிக்கனை வீட்டில் இருக்கிற ஐட்டம்ஸ் வச்சு தான் பண்ணியிருக்கேன். ஸோ பேச்சுலர்ஸ் மஸ்ட் ட்ரை. ஒரு கடாயில பட்டை, கிராம்பு, ஏலக்காய், ஜீரகம், சோம்பு, மல்லி, 5, 6 வரமிளகாய் சேர்த்து மணக்க மணக்க வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ 1/4 மூடி தேங்காவை துருவி 2 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை சேர்த்து கலர் மாறுற வரைக்கும் வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. அதே பேனில் 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் சேர்த்து கலர் மாறுற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ 2 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு சேர்த்து பச்சை வாசனை எல்லாம் போனதுக்கப்புறமா 2 பழுத்த தக்காளியை இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி வதக்குனீங்கன்னா டக்குன்னு வதங்கிரும். நான் இன்றைக்கி 1 கிலோ சிக்கன் சேர்த்துக்கிறேன். நீங்கள் 1/2 கிலோ சேர்த்தா இதோட அளவுகள்லாம் கம்மி பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து மூடி போட்டு ஒரு 50% குக் ஆனதுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். மூடி போட்டு ஒரு 70% குக் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ வறுத்து அரைச்ச மசாலா சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. 1 1/4 கப் தண்ணி சேர்த்து இந்த மாதிரி நல்ல செமி கிரேவி டெக்ஸ்சர் வந்ததும் கொத்தமல்லி தூவி இறக்கிக்கோங்க. இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு திக்காக வேணும்னா இன்னும் கொஞ்சம் நேரம் தண்ணி வற்ற விட்டுக்கோங்க. எனக்கு இந்த கன்சிஸ்டன்சி போதும். இதை சுட சுட சாதம் வச்சு சாப்பிட்டிங்கன்னா அட்டகாசமாக இருக்கும். குயிக் அண்ட் ஈஸி டேஸ்டியாக ஒரு சிக்கன் ரெசிபி செய்யணுன்னா இந்த ரெசிபியை செஞ்சு பாருங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.